ஐந்து கருத்தனை யானை மொத்தனை இந்து நிலம்பெறை போல் மேற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை முந்திர் வைத்தடி போற்றுகின்றனே. அல்லல் போம் அல்வினை போம் அன்ன விற்றில் பிரிந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணமதிக மாமருணை கோபுரத்தில் மேவும் கணபதியினை கைதொழுதக்கால் வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரான் நோக்கொண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் சப்பாமர் சார்வார் தமக்கு. ஆன்மீக மெய்யன்பர்களே, இன்று பெரிய புராணத்திலிருந்து நாயன்மார்களின் கதைகளை ஒன்றான நமக்கு அஞ்சாத நாவுக்கரசர் என்ற தலைப்பில் அவருடைய கதையை சொல்ல இப்பதிவினை இடுகின்றேன். தருமசேனர் சமய பள்ளியை விட்டு அதிகாலையில் புறப்பட்டு சென்ற சிறிது நேரத்திற்கெல்லாம் அவரை காணாது பள்ளியில் இருந்த சமணர்கள் திடுக்கிட்டார்கள். பக்கத்திலே ஆற்றுக்கோ சமுத்திர தீரத்துக்கோ நீராடச் சென்றிருக்கலாம் என தேடினர். அதன் பின்னரே அவர் தம் அணிந்திருந்த ஆடைகளையும் பள்ளியிலே விட்டு சென்று இருக்கிறார் என்பதை அறிந்தனர். அவர்களுக்கு திக்கு திசை புரியவில்லை. ஊரெங்கும் தேடினர். அவர் சென்ற இடம் தெரியாமல் திண்டாடினர். நோய் தாங்க முடியாது துடிக்கும் அந்நிலையில் அவர் எங்குதான் போயிருக்க முடியும் என்று அறிய முடியாது தவித்தனர். பிற்பகலுக்கு மேல்தான் தர்மசேனர் தமது சகோதரியை தேடி திருவதிகை சென்றிருக்கிறார் என செய்தி அவர்களுக்கு எட்டியது. அந்த செய்தி அவர்களை திடுக்கிட வைத்தது. திலகவதியாரை தர்மசேனர் அடைந்து விட்டாரானால் அவர் மனத்தை அந்த அம்மையார் மாற்றி விடுவாரே என்ற நெஞ்சம் கலங்கினர். தர்மசேனரை சார்ந்தே அவர்கள் அப்பகுதியில் ஊன்றியிருந்தனர். கொழுக்கொம்பு ஒடிந்து விட்டால் அப்புறம் கொடி தரையில் விழ வேண்டியதுதானே. தர்மசேனரை அழைத்து வர இரண்டொருவர் அதிகைக்கு ஓடி வந்தனர். அவர்கள் வருவதற்குள் காரியம் மிஞ்சிவிட்டது. இரவு வெகுநேரம் சென்ற பின்னரே ஓரை அடைந்த சமணர்கள் தர்மசேனரை சந்திக்க முடியவில்லை. பொழுது புலர்ந்தது. அவரை கண்டு பேசி அழைத்து செல்ல எண்ணினர். ஆனால் காலையிலே அதிகை வீரட்டானேஸ்வரர் ஆலய வாயிலில் இடுப்பிலே புதிய ஆடையுடன் நெற்றியிலே திருநீறு விளங்க கையிலும் கழுத்திலும் ருத்ராட்ச மாலைகளுடன் கையிலே உழவாரப் படை ஏந்தி நமசிவாய என ஐந்தெழுத்தை ஓதி மதில் சுவர் அருகில் வளர்ந்திருந்த புல் பூண்டுகளை செதுக்கும் திருப்பணியில் அவர் ஈடுபட்டு இருப்பதை கண்டபோது அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கை முற்றிலும் சிதைந்து விட்டது. வாடிய முகத்துடன் ஊர் திரும்பினர். தருமசேனர் மீண்டும் சைவ சமயத்தை தழுவி தொண்டராகிவிட்டார் என்ற செய்தி பாடலை புத்திரத்திலுள்ள சமணர்களை கொலை நடுக்கம் கொள்ளச் செய்தது. கொடுமையான சோலை நோயால் வருந்திய அவர் அந்நோய் தீராது தாம் புகுந்த சமயத்தில் நம்பிக்கை தளர்ந்தது. அதை விட்டொழிந்து மறுபடியும் சைவ சமயத்தைச் சேர்ந்து நோய் ஒழியப் பெற்றது. சாமானிய சம்பவமில்லையே. நாடு முழுவதும் விரைவிலே பரவிவிட்டதா? அரசனுக்கு அச்செய்தி எட்டுமானால் அவனும் சைவத்தை சார்ந்து தங்களுக்கு அளித்து வந்த சலுகைகளை நிறுத்திவிடுவானே. என்ன செய்வதென்று அவர்கள் ஒன்று கூடி யோசித்தனர். அரசனுக்கு செய்தி எட்டும் முன்பாகவே தாங்களே புறப்பட்டு சென்று அரசனிடம் பக்குவமாக விஷயத்தை அறிவிக்க வேண்டும் என அவர்கள் முடிவு செய்தனர். தாங்கள் தலைநகருக்கு புறப்பட்டு செல்வது பற்றி நாட்டிலே தப்பிப்பிராயம் நிலவக்கூடாதென்று எண்ணிய அவர்கள் யாத்திரை போவது போல புறப்பட்டு ஓட்டமும் நடையுமாக சென்று தலைநகரை அடைந்தனர். உடனடியாக அரண்மனைக்கு சென்று அரசனை பார்க்க வேண்டுமென செய்தி அனுப்பினர். பாடலிபுத்திரத்திலிருந்து சமணர்கள் கூட்டமாக வந்திருப்பதாகவும் அரசரை உடனடியாக பார்க்கவிருப்பதாகவும் கேள்விப்பட்ட அரசன் அவர்களை ஆலோசனை மண்டபத்துக்கு வரவழைத்தான். அரசனை கண்டதும் சமண துறவிகள் அவர்களை அவனை வாழ்த்தினர். பின்னர் பாடலிபுத்திரத்தில் நிகழ்ந்த விவரத்தை அவனுக்கு தெரிவித்தனர். அவர்கள்
உண்மையை அப்படியே கூறவில்லை, வேறு விதமாக தெரிவித்தனர். தர்மசேனர் தமக்கு கொடுமையான சூளை நோய் வந்ததாக நடித்து திருவதிகை போய் திருநீறு பெற்று நோய் நீங்கிவிட்டதாக பாவித்து சைவத்தில் சேர்ந்து விட்டார். இவ்வளவு நாட்களாக சமணர்கள் இடையே வாழ்ந்து அவர்கள் குருவாகி முடிவில் நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டார். அவர்கள் வார்த்தையை கேட்ட அரசன் கோபமடைந்தான். கண்கள் சிவக்க அவர்களை பார்த்து, இப்போது என்ன செய்யலாம் என்று கேட்டான். மன்னவா, அந்த அயோக்கியனை சும்மா விடுதல் கூடாது. நமது சமயத்தை துறந்த அவனை துன்புறுத்த வேண்டும் என்றனர் துறவிகள். அரசனும் அமைச்சர்களை அழைத்து, இப்போது புறப்பட்டு சென்று அவனை கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டான். அமைச்சர்கள் திருவதிகை சென்று நாவுக்கரசரை சந்தித்து அரசன் கட்டளையை தெரிவித்து தங்களுடன் புறப்பட்டு வருமாறு அழைத்தனர். நாவுக்கரசர் அவர்கள் கட்டளை ஏற்க மறுத்துவிட்டார். தமக்கு அருள் செய்த பரமசிவனைத் தவிர வேறு யாருக்கும் தாம் கட்டுப்பட்டவர் அல்லர் என்றும் பிறர் கட்டளைக்கு தாம் தலை வணங்க முடியாது என்றும் கூறி நாமர்க்கும் குடியல்லோம் என்று திருமறு மாற்ற திருத்தாண்டகம் பாடி அருளினார். அமைச்சர்கள் அவரை பணிந்து தங்களோடு புறப்பட்டு வர வேண்டுமென்று வேண்டினார்கள். நாவுக்கரசர் எம்பெருமான் மீது பாரத்தை போட்டு, எனக்கு வரும் துன்பங்கள் உனக்கும்தான் என தெரிவித்து அவர்களோடு புறப்பட்டார். நாவுக்கரசரின் சிவக்கோலத்தை பார்த்ததும் சமண துறவிகள் அனலிலிட்ட மெழுகு போல் உருகினர். தன் எதிரில் இருக்கும் நாவுக்கரசரை என்ன செய்வது என்று அரசன் கேட்டபோது அவர்கள் கூசாமல் நீற்றறையிலிடுமாறு தெரிவித்தனர். அரசனும் அவ்வாறே அவரை நீற்றறையிலிட காவலர்களுக்கு கட்டளையிட்டான். நாவுக்கரசரை அழைத்துச் சென்று சுண்ணாம்பு கலவாய் ஒன்றில் அடைத்து கதவை தாளிட்டனர். அவரோ கொஞ்சமும் மன சஞ்சலமும் அடையவில்லை. தம்மை படுகொழியிலிருந்து கரையேற்றிய பெருமான் ஒருபோதும் கைவிட்டு விடமாட்டார் என்ற நம்பிக்கையுடன் வீரட்டானேஸ்வரரை தியானித்தபடி மாசில் வீணையும் மாலை மதியமும் என்ற திருக்குறுந்தொகையை அருளினார். அவரை அடைத்திருந்த நீற்றறை குளிர்ந்ததாக ஆயிற்று. 7 நாட்கள் சென்றபின் அரசன் துறவிகளை அழைத்து நீற்றறையின் கதவை திறந்து பார்க்கும்போது சொன்னான். நாவுக்கரசர் சுண்ணாம்பாகி இருப்பார் என்ற ஆவலோடு கதவை திறந்த துறவிகள் எவ்வித ஊனமும் இல்லாது சிரித்த முகமோடு வெளிவந்த அவரை கண்டதும் அவர்களுக்கு திகைப்பு உண்டாகிவிட்டது. அரசனிடம் ஓடினர். வேந்தே, தர்மசேனர் சாதாரணமானவர் அல்லர். நம் சமயத்து மந்திரங்கள் அனைத்தும் உணர்ந்தவர். ஆகவே அவர் நீற்றறை வெப்பத்தால் தமக்கு ஏதும் துன்பம் நேராதிருக்க மந்திரம் செய்து கொண்டு விட்டார். அவருக்கு நஞ்சு ஊட்ட வேண்டும் என்றனர். அரசன் அவர்கள் வார்த்தைக்கு ஏற்ப ஆடினான். கொடிய நஞ்சை கலந்த உணவை நாவுக்கரசருக்கு கொடுத்தான். ஆழகால விஷத்தையே கண்டத்தில் அடக்கியுள்ள எம்பெருமானுக்கு இந்த நஞ்சு எம்மாத்திரம்? பக்தனுக்கு அது அமுதமாகவே அருளினார். நாவுக்கரசர் சமணர்களின் தூண்டுதலால் அளிக்கப்பட்ட நஞ்சு கலந்த உணவை உண்டு முன்னிலும் மகிழ்ச்சியுடன் வீற்றிருந்தார். துறவிகள் எந்த விதத்திலாவது நாவுக்கரசரை ஒழித்துவிட வேண்டுமென கங்கணம் கட்டியிருந்தனர். அரசே, விஷத்தையும் தன்னிடம் உள்ள மந்திர சக்தியால் கட்டுப்படுத்தி விட்டான் இவன். இனியும் நாம் வாளாவிருப்பது தவறு. நாளை உம்முடைய அரசாட்சிக்கே ஊறு நேரிடச் செய்வான். ஆகவே யானை காலில் இடறச் செய்து இவன் ஆவியை பறிக்க வேண்டும் என்றனர். மன்னனும் அதற்கு சம்மதித்து விட்டான். நாவுக்கரசரை நிலத்தில் கிடத்தி அவர் உடலை மிதித்து செல்லுமாறு யானையை ஓட்டி வந்தனர். பாகனின் கொடுமைக்கு உள்ளான யானை பெரும் சீற்றத்துடன் ஓடி வந்தது. நாவுக்கரசரோ அதைக் கண்டு அஞ்சவில்லை. கண்ணவென்ன சந்தனச்சாந்து இந்த பதிகத்தை பாடி அதிகை வீரட்டானத்தில் எழுந்தருளிருக்கும் சிவபெருமானைத் தவிர தமக்கு எவரிடத்தும் பயமில்லை என்றும் அவரைத் தவிர யாரும் தம்மை பயமுறுத்துவதற்கில்லை என்றும் வேண்டியவராய் பகவானை தியானித்தார். அண்டம் கிடுகிடுக்க பிளறியபடி அட்டகாசத்தோடு ஓடி வந்த யானை நாவுக்கரசரை நெருங்கியதும் அவரை வலம் வந்து தரையிலே மண்டியிட்டு வணங்கியது. பின்னர் எழுந்து அங்கிருந்த கூட்டத்தில் புகுந்து சமண துறவிகளை துதிக்கையில் சுருட்டி வாரி தரையிலே அடித்து
கால்களின் கீழ் இழுத்து போட்டு மிதித்து கொன்றது. எஞ்சியவர்கள் அலறி அடித்து கொண்டு அரசனிடம் ஓடினார்கள். மன்னவா, அவன்தான் கற்ற மந்திரத்தை நம்மீதே ஏவிவிட்டான். தன்னை கொல்ல வந்த யானையை மயக்கி எங்கள் பால் திருப்பிவிட்டான். எங்களில் பலர் அதனிடம் சிக்குண்டு உயிரிழந்து விட்டனர். இனி உம்மீது கூட அவன் தன் மந்திரத்தை உபயோகிக்கக்கூடும் என்று முறையிட்டனர். அரசனுக்கு ஒன்றும் தெரியவில்லை. எவ்வகை கொடுமைக்கும் நாவுக்கரசர் பிழைத்திருப்பது கண்டு திகைத்தான். சமணர்களின் துர்போதனையால் மயங்கி இருந்த அரசன் அவர்கள் சொல்லுவது போல தன் மீது மந்திரத்தை திருப்புவனோ என பயந்தான். முடிவாக என்னதான் செய்யலாம் என்று கேட்டான். அரசே, அவன் நாட்டிலே இருக்க தகுதியற்றவன். அவன் இருப்பதால் கஷ்டங்களே அதிகரிக்கும். ஆகவே பாறை ஒன்றில் அவனை பிணித்து கடலிலே எரிய உத்தரவிட்டான். மன்னன் அதற்கு இசைந்து அவ்வாறே நாவுக்கரசரை பாறையுடன் பிணைத்து கடலிலே எரிய உத்தரவிட்டான். இதுவும் ஆசான் திருவுள்ளமே என மகிழ்ச்சியுடன் அத்தண்டனையையும் ஏற்றுக்கொண்டார் நாவுக்கரசர். பக்தர்களுக்கு அருளும் பரமதயாளனை பணிந்து அவன் திருவடிகளை மனதில் தியானித்தவராய் சொற்றுணை வேதியன் ஜோதியானவன் என்னும் நமச்சிவாய பதிகத்தை பாடினார். கடலிலே நாவுக்கரசரை பிணைந்தபடி எரியப்பட்ட பாறை நீரில் அழியாது மிதக்கத் தொடங்கியது. அவரை கட்டியிருந்த கட்டுகள் தாமே அருந்தன. கருங்கல்லே படகாக மாறியது. வருணன் பெரும் தவம் செய்து அவ்பாக்கியம் பெற்றிருக்க வேண்டும். இல்லையெனில் பரமேஸ்வரனின் திரு அருட்பிரசாதத்தை பெற்ற அடியாரை தோளில் தாங்க முடியுமா? வருணன் நாவுக்கரசரை தாங்கிச் சென்று அவர் வழிபடும் வீரட்டானேஸ்வரை கொண்டு போய்விட்டான். திருப்பாதிப்புலியூர் அருகே கடலில் வந்து ஒதுங்கிய நாவுக்கரசர் தாங்கி வந்த படகு திருப்பாதிப்புலியூர் அருகே கரையேறிய நாவுக்கரசர் தமக்கு தோன்ற துணையிருந்த எம்பெருமானை தரிசிக்க பாடலேஸ்வரர் ஆலயத்தை அடைந்தார். ஈன்றாளுமாய் எனக்கெந்தையுமாய் என்ற திருவிருத்தம் பாடி பெரும் துன்பங்களிலிருந்து தம்மை காப்பாற்றியதை போற்றித் தொழுதார். தறி அருந்து கன்று தாயிடம் ஓடுவது போல் அதிகை வீரட்டானேஸ்வரரை தரிசிக்க அவர் உள்ளம் விளைந்தது. திருப்பாதிப்புலியூரிலிருந்து புறப்பட்ட அவர் வழியிலே திருமணிக்குடியையும் திருத்திணை நகரையும் அடைந்து அப்பதிகளிலே எழுந்தருளியுள்ள எம்பெருமானை தரிசித்து கொண்டு திருவதிகை போய்ச் சேர்ந்தார். நாவுக்கரசருக்கு பல்லவ மன்னன் சமணர்களின் துர்போதனைகளால் இழைத்த கொடுமைகளையும் எம்பிரான் அருளால் அவற்றிலிருந்து அவர் தப்பியதும் நாட்டிலே பலரும் அறிய பரவியிருந்த ஆனால் கடலிலிருந்து கரையேறிய பெருந்தகையார் தங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்ததும் ஊரிலுள்ள சைவ பெருமக்கள் அவருக்கு கோலாகலமான வரவேற்பை அளிக்க விரும்பினர். மேல தாளங்களுடன் அவரை ஊர் எல்லையில் எதிர்கொண்டு வரவேற்றனர். பின்னர் அவரை வீதியில் தோறும் ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். மங்கையர் மலர் தூவி அவரை வாழ்த்தினர். தெரு முனைகளெல்லாம் மக்கள் குழுமி நின்று அவரை கண்டதும் கைகூப்பிச் தொழுதனர். மகிழ்ச்சி பிரவாகம் எடுத்தோட அவரை வாழ்த்தினர். ஆலயம் சென்றடைந்த திருநாவுக்கரசர் வீரட்டானேச பெருமானை தரிசித்து உள்ளமுருக வேண்டி ஏழை திருத்தாண்டகம் பாடினார். பக்தர்குழாம் அவரை போற்றி கொண்டாடியது. நாவுக்கரசர் பத்திரமாக திருப்பாதிப்புலியூரில் கரை ஏறி திருவதிகை சென்று தம் பணியில் ஈடுபட்டுள்ளார் என்ற செய்தியை கேட்ட பல்லவ மன்னன் திடுக்கிட்டான். அவர் வழிபடும் மாண்டவன் திரு அருளால் அவருக்குத்தான் இழைத்து வந்த கொடுமைகள் அனைத்தும் சூரியனைக் கண்ட பனி போல் நீங்கிவிட்டதை அறிந்தபோது சமணத் துறவிகளிடம் அவன் கொண்டிருந்த பற்று அறிந்தது. அமைச்சர்கள் சூழத் திருவதிகை வந்து சேர்ந்தான். நாவுக்கரசரை பணிந்து அவர் பெருமையை உணராது பிறர் பேச்சை கேட்டு அவருக்குத்தான் தீங்குகள் இழைத்து விட்டமைக்காக வருந்துவதாக தெரிவித்தான். அரசனின் மனமாற்றத்தை உணர்ந்த நாவுக்கரசர் உள்ள களிப்போடு அவனுக்கு எம்பெருமானுடைய திருவருள் பூரணமாக கிட்டுமாறு அருள் செய்தார்.
சைவத்தின் பெருமையை அனைவருக்கும் உணரவே ஈசன் அரசன் மூலம் நமக்கு இடர்களை தெரிவித்து காப்பாற்றினார் என்று தெரிவித்த போது அரசன் தன்னை மறந்து அவர் பாதங்களில் விழுந்து வணங்கினார். இறைவனின் அன்புக்கு பாத்திரமாகிவிட்ட அப்பெருமானுக்கு தான் இழைத்த கொடுமைகளுக்கு பரிகாரம் செய்ய வேண்டுமென்று அரசன் விரும்பினான். பாடலிபுத்திரத்திலிருந்த சமணர்களை வெளியேறுமாறு உத்தரவிட்டு அவர்களுடைய பள்ளியையும் மற்ற இடங்களையும் தரைமட்டமாக்கினார். அந்த கற்களை திருவதிகைக்கு எடுத்து வரச் செய்து எம்பெருமானுக்கு குணதர விச்சுரம் என்ற ஆலயம் எழுப்பினான். நாள்தோறும் ஆலயத்தில் தொண்டு செய்வதும் எம்பெருமானை வழிபடும் வந்த நாவுக்கரசர் சிவபெருமான் எழுந்து அருளியுள்ள திருப்பதிகள் தோறும் சென்று தரிசிக்க ஆவல் கொண்டார். திருவதிகையை விட்டு புறப்பட்ட அவர் திருவெண்ணை நல்லூர் கிருபாசரபுரீஸ்வரரையும் திருவாமாத்தூர் அபிராம ஈஸ்வரரையும் கீழூர் வீரட்டானேஸ்வரரையும் தரிசித்து பதிகங்கள் பாடி மகிழ்ந்து பெண்ணடத்திலுள்ள தூங்கானை மாடம் எனப்படும் சிவாலயத்தை அடைந்தார். சில நாட்களாக நாவுக்கரசரின் உள்ளத்தில் ஓர் எண்ணம் உதயமாகி இருந்தது. சமண சமயத்திலே சேர்ந்து சிறிது காலம் அவர்களுக்கு உழைத்த அவ்வுடலோடு எம்பெருமானுக்கு சேவை புரிவது அவருக்கு வேதனை கொடுத்தது. உள்ளத்தில் புனிதம் ஏற்பட்டது போல் உடலும் புனிதமடைய வேண்டுமென எண்ணினார். தூங்கானை மாடத்து சுடற்கொழுந்து நாதரை தரிசித்த போது தமது உடலும் புனிதமடைய தோள்களிலே சோளப்பொறி இட்டு அருளும்படி வேண்டினார். பொன்னார் திருவடி கொன்றுண்டு விண்ணப்பம் என அவர் திருவிருத்தம் பாடியதும் இறைவன் அருளால் சிவபோதம் ஒன்று தோன்றியது. அவருடன் இருந்தவர்கள் எவருக்கும் தெரியாது. நாவுக்கரசரின் தோள்களில் சோளப்பொறியும் ரிஷபக்குறியும் பொறித்தது. பரம்பொருளின் திருவருளைக் கண்டு வாகீசர் காதலாகி கண்ணீர் உகுந்து அவரை தொழுதார். அவருக்கு பெருமான் இலச்சினை பொறித்து அருளியதை கண்டவர்கள் அவரை பலவாறாக போற்றி வணங்கினர். மறுநாள் அவ்வூரை விட்டு புறப்பட்டு திருமுதுகுன்றம் சென்ற பழமலை நாதரை பணிந்து பதிகம்பாடி மகிழ்வித்தார். பின்னர் அங்கிருந்து கிளம்பி நிவாநதி கரையோரமாக கிழக்கு திசையிலே பிரயாணப்பட்டு தில்லையை நோக்கிச் சென்றார். வாகீசரை தில்லை அடியார்கள் திரண்டு வந்து வரவேற்று ஆலயத்துக்கு அழைத்துச் சென்றனர். ஆனந்த நடனம் புரியும் அம்பலவாணனை தரிசித்து களிப்பில் மூழ்கினர். பக்தனாய் பாடமாட்டேன் பரமனே பரமயோகி என்னும் திருநேரிச பதிகம்பாடி எம்பெருமானை கழிப்பில் ஆற்றினார். அடியார் குழாம் அவரை பணிந்து வணங்கியது. சில நாட்கள் அவர் தில்லையிலே தங்கி தமது உழவாரத் தொண்டை நடத்தி வந்தார். அர்ஜுனனுக்கு பாசுபதம் வழங்கிய இடமெனக் கொண்டாடப்படும் திருவேட்களத்துக்கு சென்று பசுபதேஸ்வரரை தரிசித்து மகிழ்ந்தார். பிறகு அங்கிருந்து புறப்பட்டு திருக்கழிப்பாலையை அடைந்து வெண்ணிறத் திருமேனியரான பால்வண்ண நாதரை தரிசித்து பதிகம்பாடி மறுபடியும் பொன்னம்பலம் திரும்பினார். சிதம்பரத்திலே வாகீசர் சில நாட்கள் தங்கி தினமும் அம்பலத்தில் கூத்தாடும் பெருமானை தரிசித்து திருக்குறுந்தொகை பெரிய திருத்தாண்டகம் முதலிய பதிகங்களால் பரமனின் பெருமையை பாடி வந்தார். அவ்வாறு இருந்து வரும்போது ஒரு நாள் அடியார்குழாம் திருக்கழுமத்திலே ஞானப்பாலுண்ட சம்பந்தப் பெருமானை பற்றி அவரிடம் தெரிவித்தனர். அதை கேட்டதும் அவர் உள்ளத்தில் அடங்காத ஆவல் எழுந்து உமையவள் முளைப்பாலுண்ட உத்தமரை தரிசித்து அவரை பணிந்து தொட விருப்பம் கொண்டார். எம்பெருமானிடம் தம் உள்ள கிடக்கையை தெரிவித்து அவர் சம்மதம் பெற்று அடியார்கள் பின்தொடர கழுமலம் புறப்பட்டார். ஆளுடைய பிள்ளையாரை தரிசிக்க சாதாரணமாக செல்வதா? தில்லையில் வீதிகளில் புரண்டு வளமாக சென்று எல்லையை அடைந்தார் வாகீசர். அங்கிருந்து புறப்பட்டு திருநாரையூரை அடைந்து சௌந்தர்ய ஈஸ்வரரை தரிசித்து பின்னர் சீர்காழிப்பதியான திருப்புகழியை நெருங்கினார். பிறந்த சமயத்தை விட்டு புறச்சமயப் படுகொழியில் வீழ்ந்தவரை சூளை நோய் கொடுத்து கரையேற்றிய எம்பெருமானின் திருவருள் பற்றி சம்பந்தப் பெருமான் அறிந்திருந்தார். இறைவனின் திருக்கருணைக்கு ஆளான வாகீசர் தம்மை தரிசிக்க வருகிறார் என்று அறிந்தபோது
ஆளுடைய பிள்ளையார் நெஞ்சம் தழுதழுக்க நாம் அல்லவோ அவரை சென்று பார்க்க வேண்டும் என்று எண்ணினார். உடனே தொண்டர்கள் சூழ சிவிகையில் ஏறி ஊரின் எல்லைக்கு சென்று வாகீசரின் வரவை எதிர்நோக்கி காத்திருந்தார். உள்ளத்தில் எழும் அடங்கா ஆவலால் உந்த ஓட்டமும் நடையுமாய் வந்த நாவுக்கரசர் தாம் தரிசிக்க வந்த பெருமான் தம்மை எதிர்கொண்டு அழைத்துச் செல்ல தொண்டர்கள் சூழ ஊரின் எல்லையில் காத்திருப்பதை கண்டதும் மயிர்கூச்சலெடுக்க, ஞானமுண்ட பெருமானே, அடியேனுக்கு அருள வேண்டும் என்று ஆளுடைய பிள்ளையாரின் பாதங்களிலே விழுந்து பணிந்தார். ஆகா, இதென்ன, நான் அல்லவோ தங்களை முதலில் வணங்க வேண்டும் என்று பதறியவராய் சம்பந்தப் பெருமான் நாவுக்கரசரின் தோள்களை பிடித்து தூக்கினார். வாகீசரின் கண்களிலிருந்து பக்தி வெள்ளம் பெருக்கெடுத்து வழிந்தது. ஞானப்பாலுண்ட அப்பிள்ளையின் திருமேனியை தம்முடைய கரங்களால் தடவி மகிழ்ந்தார். அப்பரே என்று அழைத்தார் சம்பந்தர். அடியேன் என்று குழைந்தார் வாகீசர். உங்கள் தம்பிரானை பாட வேண்டாமா? வாருங்கள், சிவிகையில் புறப்படுவோம் என்று அழைத்தார் சம்பந்தர். சூழ்ந்திருந்த தொண்டர் குழாம் நாவுக்கரசரை சம்பந்தர் அப்பரே என அழைத்ததையும் அதை பணிவோடு நாவுக்கரசர் ஏற்றுக்கொண்டு பதிலளித்ததையும் கண்டு தங்களை மறந்து ஆரவாரம் செய்தார். அது முதலில் நாவுக்கரசர் அப்பர் பெருமான் என்றே கொண்டாடப்பட்டார். சிவிகையில் ஏறி இருவரும் தோணியப்பர் ஆலயத்துக்கு சென்றனர். கோபுர வாயிலை அடைந்ததும் அப்பர் சிவிகையில் இருந்து கீழிறங்கி தரையிலே விழுந்து புரண்டு ஆனந்த கண்ணீர் உகுந்தனர். பின்னர் சம்பந்தர் உடன் வர ஆலயத்தில் சென்று எம்பெருமானை தரிசித்து யார் கொண்டு முடி என்னும் திருவிருத்தம் பாடி ஈசனை மகிழ்வித்தார். சம்பந்தர் அப்பரை தம்முடைய திருமணத்துக்கு அழைத்துச் சென்று திரு அமுது செய்வித்து அவரோடு உரையாடி மகிழ்ந்தார். காவிரியின் இரு கரைகளிலும் இறைவன் கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் திருப்பதிகளுக்கு சென்று தாம் தரிசனம் செய்து வந்தது பற்றி சம்பந்தர் அவரிடம் கூறி வந்தபோது நாவுக்கரசரின் உள்ளத்திலும் தாமும் அத்திருப்பதிகள் தோறும் சென்று இறைவனின் திருக்கோலத்தை கண்டு மகிழ வேண்டும் என்ற ஆவல் இருந்தது. அதை சம்பந்தரிடம் வெளியிட்ட போது அவரும் பெருமகிழ்ச்சி கொண்டார். 2 நாட்கள் சீர்காழி பதியிலே தங்கி விட்டு பொன்னி நாட்டு தலங்களை தரிசிக்க அப்பர் பெருமான் சம்பந்தரிடம் விடைபெற்று புறப்பட்டார். சம்பந்தரும் அவரோடு திருக்கோலக்கா அவரை வந்து திருத்தாரமுடையார் கோவிலில் தரிசனம் செய்து அவரை வழி அனுப்பிவிட்டு சீர்காழி திரும்பினார். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. ஆன்மீக மெய்யன்பர்களே, திருக்கோயிலுக்கு செல்லும் முன் நீராடி தூய்மையான ஆடைகளை அணிந்து நெற்றியில் திருநீர் பூசி செல்ல வேண்டும். லுங்கியை தவித்தல் வேண்டும். கொடிமரத்தின் கீழ் வடக்கு நோக்கி விழுந்து நிலமுற வணங்கிய சுவாமியை நினைத்தவாறு திருக்கோயில் வெளிப்பிரகாரம் வலம் வந்து நந்தி தேவரை வணங்கவும். திருக்கோயிலில் தீபம் ஏற்றுதல் சிறப்பு. சண்டிகேஸ்வரருக்கு கட்டாயம் தீபம் இருக்க வேண்டும். திருக்கோயில் உள்வலம் வந்து அடியார்களை வணங்கி மூலவரை இறைவனை கண்ணார கண்டு வழிபட்டு மலர் வில்வ இலை கொடுத்து நமக்கு தெரிந்த திருமுறை பாடல்கள் பிறர்க்கு இடையூறு செய்யாது பாடி வழிபட வேண்டும். கிராமங்களில் உள்ள கோயில்களுக்கு சென்றால் சுவாமிக்கு ஆடை, திருநீறு, சந்தனம், விளக்கிற்கு எண்ணெய் கொடுத்து சிவபூஜை செய்வோருக்கு முடிந்த அளவு உதவி செய்து வரவும். சிவாச்சாரியர் கொடுக்கும் திருநீற்றை வலது கரத்தில் வாங்கி சிவாய நம என்ற மந்திரத்தை உச்சரித்தவாறே நெற்றியில் பூச வேண்டும். மீதமுள்ள திருநீற்றை வீட்டிற்கு கொண்டு சென்று இல்லத்திலுள்ள அனைவரையும் பூசும்படி செய்ய வேண்டும். அனைத்து தெய்வங்களையும் சிவபெருமானின் அடியவர்களாகவே நினைத்து வணங்க வேண்டும். 3வது முறையாக இறைவனை வலம் வந்து சண்டிகேஸ்வரரை வணங்கி சிவாய நம என்று மெதுவாக சொல்லியபடி வணங்கவும். சண்டிகேஸ்வரர் துதி சொல்வது சிறப்பு. இறைவனிடம் விடைபெற்று மீண்டும் கொடிமரத்தில் முன் விழுந்து வணங்கி எவருக்கும் இடையூறு செய்யாதபடி ஒரு ஓரமாக வடக்கு நோக்கி அமர்ந்து சுவாமியை நினைத்தபடி சிவாய நம அல்லது நமச்சிவாய என்ற இவ்விரு 5 எழுத்து மந்திரத்தில் அவரவருக்கு எம்மந்திரம் மிகுந்த மகிழ்ச்சி தருகிறதோ அம்மந்திரத்தை 108 முறை மனதிற்குள் சொல்லியபடி தியானிக்கவும். திருக்கோயிலின் அருகே வசிக்கும் அன்பர்கள் ஒன்று சேர்ந்து வாரம் ஒரு முறையாவது ஆலயத்தை தூய்மை செய்ய வேண்டும்.
சுவாமிக்கு சூட்டிய மலர்களை கேட்டு பெறுதல் கூடாது. இரவு பள்ளியறை பூசை வரை அலங்கரிக்கப்பட்ட மலர்களை எடுக்காமல் இருப்பது சிறப்பு. இரவு பூசையில் சுவாமிக்கு அணிந்த மலர்களை சண்டிகேஸ்வர பெருமானுக்கு சொட்ட வேண்டும். திருக்கோயில் விளக்கு ஏற்றும் போது சுவாமி வஸ்திரத்தில் படாதவாறும் விளக்கு ஏற்ற ஒதுக்கியிருக்கும் இடங்களில் மட்டும் ஏற்றவும். நெய் தீபம் ஏற்றுவது சிறப்பு. கைகளில் ஒட்டியிருக்கும் எண்ணெய் சுவரில் துடைக்காமல் வீட்டில் இருந்து சிறு துணி கொண்டு வந்து அதில் துடைக்கவும். ஆலயத்தில் கற்பூரம், காகிதம் போன்ற குப்பைகளை கீழே போடக்கூடாது. தூய்மையாக வைக்க உதவுவோம். பிறரின் வழிபாட்டுக்கு இடையூறாக தேவையற்ற பேச்சுக்களை தவிர்க்கவும். அபிஷேகத்தின் போது வலம் வருதலை தவிர்க்கவும். அனைவரும் சுவாமியின் திருவுருவை காணும்படி நாம் ஒரு நிமிடம் பார்த்தவுடன் மற்றும் உள்ளோர் காண வழிவிட வேண்டும். சுவாமியை மறைத்து நிற்கக்கூடாது. நந்தி தேவரின் ஒரு காதினை மூடிக்கொண்டு மறு காதில் நமது குறைகளை கூறுவதை தவிர்க்கவும். முதற் குரு நாதனாகிய நந்திதேவர் நம் குறைகளை காதில் சொல்லித்தான் அறிவாரா? சிந்தியுங்கள். சண்டிகேஸ்வரர் சன்னதியில் கைகளை சேர்த்து தட்டியும் விரல்களால் சுடுக்குவதையும் தவிர்க்கவும். சிவஞான வடிவில் சிவத்தியானம் செய்து கொண்டே இருக்கும் தொண்டருக்கெல்லாம் அதிபனாகிய சண்டிகேஸ்வரரிடம் சிவாய நம என்று சொல்லி மெதுவாக சொல்லி விடைபெறவும். அர்ச்சகர்கள் கொடுக்கும் திருநீர், குங்குமம் வாங்கி கோயில் எல்லா இடங்களிலும் கொட்டி விடுவது கூடாது. இறைவனின் மகா பிரசாதமாகிய திருநீற்றையும் குங்குமத்தையும் வீட்டிற்கு எடுத்துச் சென்று அனைவருக்கும் கொடுத்து தினமும் பூசவும். உணவு பிரசாதத்தை வாங்கி சாப்பிடாமல் கீழே போடுவது அல்லது சாப்பிட்டு விட்டு பிரசாதம் வைத்து கொடுத்த இலைகளை கீழே போடுவது தவிர்க்க வேண்டும். குப்பை தொட்டியில் போடவும். கிரிக்கெட் போன்ற விளையாட்டுகளை திருக்கோயிலின் உள் விளையாடக்கூடாது. திருக்கோயில் சன்னதி மூடிய பிறகு வலம் வருதல், விழுந்து வணங்குதல், விளக்கேற்றுவதுகள் போன்றவை தவிர்க்கவும். கோவிலின் பாதுகாப்பு கருதி அனைவரையும் வெளியேற்றுவதை எளிமையாக்க இவ்வண்ணம் நம் பெரியவர்கள் கூறியுள்ளனர். மேலும் விளக்கு தீயினை, எலி முதலியவை கொண்டு சென்று தீ விபத்து நிகழக்கூடாது என்பதற்காகவும் கூறியுள்ளனர். செல்போன் பேசுதலை கோயிலின் உள் தவிர்க்கவும். ஓம் நமச்சிவாய். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல்கூடும் என்னான எம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையேயத்து இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே துன்று மலவென் மாயற்று வெளிக்குள் வெளிகலந்து சும்மா இருக்கும் சுகம். ஓம் திருமூலர் சுவாமியே, ஓம் திருமூலர் சுவாமியே, ஓம் திருமூலர் சுவாமியே. எல்லா உயிர்களும் மின்புற்றிருக்க வள்ளல் மலரடி வாழ்கவே வாழ்கவே. கொல்லா விரதம் கோலியம் எல்லாம் ஓங்குக. அருட்பெரும் ஜோதி. ஆன்மீக மெய்யன்பர்களே, இந்த பதிவை பார்த்தவுடன் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.